பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு தீவனத்துக்காக ஒரு 2, 3 இடத்துல மல்பெரி செடி நட்டு வச்சிருந்தேன். தழையெல்லாம் உடைச்சு போட்டு, அதோட பக்க கிளைகள்லேருந்து துளிர் வந்துச்சு. கூடவே அது கூட பூவும் வந்துச்சு. இப்போ அதில பூத்திருக்குல்ல, அதில பார்த்தீங்கன்னா, நம்ம கொசு தேனீக்கள் வந்து இனிப்புகள் மற்றும் மகரந்த தூள்கள சேகரிச்சுட்டு இருக்காங்க. இதுபோல நம்ப வைக்கிற செய்யிற பயிரு, வெறும் ஒரே ஒரு யூஸ் இல்லாம, ஒரு 2, 3 யூஸுக்காச்சும் அது உதவணும். உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா, இப்போ மாட்டுக்கு தீவனத்துக்கும் உதவுது. அதோட நம்ம தேனீக்களுக்கு வந்து மகரந்தம் சேகரிக்கிறதுக்கு ஒரு பொருளாவும் உதவுது இந்த செடி. இதுபோல மற்ற செடிகள நீங்க என்னென்ன செடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேர்வு செஞ்சு நட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இங்க பாருங்க. கொசு தேனீக்கள் முச்சிட்டுருக்காங்க காலையிலேயே. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஈ கிட்ட இங்க இருக்கு. மீதி பேர்லாம் வேற எங்கேயோ போயிருக்காங்க போல.